ராகவ் வந்து அபிகிட்ட போயிட்டு, அபி நீ கேட்டதும் நான் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டேன்ல, இனி நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படின்னு சொன்னதும் அபி இருந்துகிட்டு, என்னங்க பேசுறீங்க? அதான் டிவோர்ஸ் பேப்பர்லயே சைன் போட்டீங்க, இனி எதுக்கு உங்க பேச்ச நான் வந்து கேட்கணும்? என்னோட இஷ்டத்துக்கு தான் நான் நடந்துப்பேன். ஏன் ராகவ், நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதும் ராகவுக்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, நீல என்ன ஜென்மம் தெரியல, எதுக்காக நீ இப்படி பேசுற? அபி வந்து ரொம்பவே கோவப்பட்டுட்டு, நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருப்பீங்க மது கூட சேர்ந்து, அதையும் நான் பார்த்துட்டு இருக்கணும். இப்ப வேற கல்யாணமும் பண்ண போறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க, அதை பார்த்துட்டு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு டெய்லியும் அழுதுட்டு உட்காந்துருக்கணுமா? இதை கேட்டு ராகவ் வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு அந்த முருகன் சாமி கிட்ட இருக்க திருநீர் எடுத்து அபி மூஞ்சிலே தூக்கி போடுறாங்க. அபி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, நீங்க என்ன பண்றீங்கன்னு கொஞ்சம் பார்த்து தான் பண்றீங்களா? நீங்க என்னைய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த முரளியோட விஷயம் தெரியும் போது என்னை எவ்வளவு தூரத்துக்கு நீங்க டார்ச்சர் பண்ணீங்க, அந்த அளவுக்கு நான் உங்களை டார்ச்சர் பண்ணேன். நீங்க பண்ண தப்புக்காக தான் அந்த மது கூடவே சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றேன், அது கூட உங்களுக்கு தெரியாதா? அபி சொன்னதும் ராகவ் வந்து ஒண்ணுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. ராகவ் வந்து மனசுக்குள்ளேயே, ஆமா நம்ம பண்ணது தப்பு தான், இந்த அளவுக்கு நம்ம அபியை டார்ச்சர் பண்ணிருக்கவே கூடாது. அடுத்து சுந்தரியும் முரளியும் பேசிட்டு இருக்காங்க. முரளி இருந்துகிட்டு, அத்தை நான் ஒரு பக்கா பிளான் வச்சிருக்கேங்க அத்தை, அது என்ன தெரியுமா? என்னை சொன்னீங்கல்ல நீங்க ராகவியும் மதுவையும் கல்யாணம் பண்ணி வையின்னு சொல்லிட்டு, அதை நான் பண்ண மாட்டேன். அந்த அபியே வந்து ராகவுக்கும் மதுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா சூப்பரா இருக்குங்க அத்தை அப்படின்றாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.